ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா? நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டதுன்னு நாம பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீதி, கருணை, அப்புறம் நாம செஞ்ச தப்புக்கு நாமளே பொறுப்பேத்துக்கிறது, இது எல்லாம் பத்தி ஒரு ரொம்ப பழமையான உரை ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விஷயம் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய ஷாக்கிங்கான கேள்வியோட தான். இப்ப பொதுவா நாம என்ன நினைப்போம்? தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், அதுதான் சரி, அதுதான் நியாயம்னு நினைப்போம். ஆனா இங்க கேட்கப்படுற கேள்வியே ஹோல்டே வேற. கெட்டவங்க சாவறதுல கடவுளுக்கு உண்மையிலே சந்தோஷமா அப்படின்னு கேக்குது. என்ன பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வர்ற பதில் இருக்கே, அடேங்கப்பா, நாம கடவுளை பத்தி என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இது பழி வாங்குறத பத்தின ஒரு விஷயமே இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒண்ணு இருக்கு. பதில் ரொம்பவே நேரடியா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தண்டனையை விட தப்பு செஞ்சவங்க திருந்துறது தான் முக்கியம்னு சொல்லுது. பாருங்க, இதுதான் அந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே. அழிவு கிடையாது, வாழ்வும் மாற்றமும் தான் முக்கியம். சரி, இப்ப நாம 2 பின்ன விதமான பாதைகளை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, தப்பு செஞ்சவங்க எப்படி வாழ்வை நோக்கி போறாங்கங்கிறது. இன்னொன்னு, அது கொஞ்சம் ட்விஸ்டடானது, அது அப்புறமா பார்ப்போம். முதல்ல இந்த முதல் பாதையை எடுத்துக்கலாம். இது ஏதோ சும்மா நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைங்க மட்டும் கிடையாது. உண்மையிலே தப்பு செஞ்சுட்டோம், திருந்தணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி. இந்த வழி எல்லாருக்குமே எப்பவும் திறந்திருக்கு. அப்போ அதுக்கு என்னதான் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப்ஸ் தான்.
முதல்ல இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களையும் விட்டுட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவது, கடவுளோட நியமங்கள் எல்லாம் கரெக்டா கடைபிடிக்கணும். மூணாவது, ரொம்ப முக்கியமா நீதியாவும் நேர்மையாவும் நடந்துக்கணும். பாருங்க, இது ஏதோ மேலோட்டமான மாற்றம் கிடையாது. உள்ள இருந்தே மனசும் செயலும் முழுசா மாறணும். இப்படி இந்த வழியில போறவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு உறுதியான வாக்கு உறுதி. என்னன்னா, அவங்க வாழ்வது உறுதி, அவங்க சாகவே மாட்டாங்க. பாருங்க எவ்ளோ அழுத்தமா, சந்தேகத்துக்கே இடம் கொடுக்காம சொல்லப்பட்டிருக்கு. இந்த மன்னிப்பு எவ்வளவு ஆழமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ சரி போ தப்பா கண்டுக்காம விட்டுடுறேன் சொல்ற மாதிரி இல்ல. அவங்க செஞ்ச பழைய தவறுகள் மொத்தமா கம்ப்ளீட்டா அழிக்கப்படுது. அவங்க இப்போ எந்த புது பாதையில போறாங்களோ அதுக்கு மட்டும்தான் மதிப்பு. சரி, நாம முதல் பாதையை பார்த்துட்டோம். இப்போ அந்த 2வது பாதைக்கு வருவோம். இது கொஞ்சம் சோகமான ஒரு பாதை. நல்ல வழியில வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஆனா பாதியில அப்படியே தடம் மாறி போறவங்கள பத்தின தான் இது. இப்போ கேள்வி அப்படியே தலைகீழா மாறுது. ஒருத்தர் முதல்ல ரொம்ப நேர்மையா நல்லவரா இருந்துட்டு திடீர்னு கெட்டது செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அவங்க முன்னாடி செஞ்ச நல்லதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்காதா? அது அவங்கள காப்பாத்தாதா? இதுக்கு வர்ற பதிலும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி மனம் திருந்தின ஒருத்தரோட பாவங்கள் மறக்கப்படுதோ அதே மாதிரி நல்ல வழியிலிருந்து தவறுன ஒருத்தரோட புண்ணியங்களும் மறக்கப்படுது. 2 பக்கமும் ஒரே ரூல் தான். பாருங்க இது எந்த மாதிரியான ஒரு நீதின்னு. சோ முடிவு ரொம்பவே கிளியர். ஒருத்தர் முன்னாடி எவ்வளோ பெரிய புண்ணியவானா இருந்திருந்தாலும் சரி, இப்ப அவங்க தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது மரணத்துக்கு தான் கொண்டு போகும். இதுல இருந்து என்ன தெரியுது? நாம இப்ப என்ன செய்யறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நாம இந்த விஷயத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த தெய்வீக நீதின்னு சொல்றமே, அதோட அடிப்படை கொள்கை என்ன? அது இங்க தான் விளக்கப்படுது. நாம பொதுமா நீதினா என்ன நினைப்போமோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது ரொம்பவே வித்தியாசமானது. இங்க பாருங்க, இப்போ முழு படமும் நமக்கு தெளிவா புரியும். ஒரு பக்கம் மனம் திருந்தின பாவிக்கு வாழ்வு கிடைக்குது, அவனோட பாஸ்ட் கம்ப்ளீட்டா மறக்கப்படுது. இன்னொரு பக்கம் வழி தவறிய நல்லவனுக்கு சாவு வருது, அவனோட நல்ல பாஸ்டும் மறக்கப்படுது. ஆக மொத்தம் ஒருத்தரோட விதி அவங்க நேத்து என்ன பண்ணினாங்கன்றதுல இல்ல, இப்போ இந்த நிமிஷம் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. என்ன இது? இது நியாயமாவே இல்லையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி தோணலாம். அதே கேள்வி இந்த உரையிலையும் கேட்கப்படுது. ஆனா கடவுள் என்ன பண்றார் தெரியுமா? அந்த கேள்விய அப்படியே நம்ம பக்கமே திருப்பி விடுறார். ஏன் வழியா நேர்மையற்றதா? இல்ல உங்க வழிகள் தான் நேர்மையற்றவை அப்படின்னு. இது நாம நீதினா என்னென்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே தலைகீழா புரட்டி போடுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இங்க சொல்லப்படுற நீதி இதுதான். உங்க பாஸ்ட் ரெக்கார்டை விட நீங்க இப்போ எந்த டைரக்ஷன்ல போறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றதுதான் உங்க விதியை தீர்மானிக்கும். சிம்பிளா சொன்னா ஒவ்வொரு நொடியும் நாம செய்யற செயலுக்கு நாம தான் பொறுப்பு. சரி, இவ்வளோ நேரம் இதையெல்லாம் கேட்டாச்சு. இதுல இருந்து நமக்கான டேக்அவே என்ன? நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இது நமக்கான ஒரு நேரடியான ஒரு அழைப்புன்னு கூட சொல்லலாம். இதோட முக்கியமான பாயிண்டே ரொம்ப சிம்பிள் தான். நாம என்ன செய்யறோங்கிற உண்மைய நாம உணர்ந்துக்கணும். தப்புன்னு தெரிஞ்சா அதுல இருந்து திரும்பிடணும். நாம நேற்றைய கைதிகள் கிடையாது, நாம தான் நம்மளோட இன்றைய சிற்பிகள். வாழ்வுக்கான கதவை திறக்கிற சாவி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் தான் இருக்கு. இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க கடந்த காலம் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, அது இனிமே உங்களை வரையறுக்காதுன்னா இப்போ இந்த நிமிஷம் நீங்க என்ன செய்ய தேர்ந்தெடுப்பீங்க? அந்த முடிவு, அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி
உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இரண்டாவது வாய்ப்பு. இந்த வார்த்தையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. வாழ்க்கையில தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல இந்த ஒரு வார்த்தை போதும். சரி, இன்னைக்கு நாம 2 ரொம்பவே சக்தி வாய்ந்த பழமையான நூல்களை வச்சு இந்த இரண்டாவது வாய்ப்புங்கிற விஷயத்தையும் உடைந்து போன உறவுகளை எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையிலே ஒரு 2வது சான்ஸ் கிடைக்குமா? தப்பு செஞ்ச ஒரு மனுஷனுக்கு, இல்ல ஒரு உறவுக்கு, இல்ல ஒரு மொத்த வாழ்க்கைக்கே நிஜமாவே 2வது வாய்ப்புன்னு ஒன்னு இருக்கா? வாங்க இதுக்கான பதில சேர்ந்தே தேடலாம். சரி, இப்ப நாம பார்க்க போற முதல் ஆதாரம் இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதினதிலிருந்து வருது. இதுல அவர் மனம் திரும்புதல் பத்தி, அதாவது நாம போன தப்பான பாதையிலிருந்து திரும்பி வர்றத பத்தி ஒரு ரொம்ப அடிப்படையான உண்மையை சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்களேன். எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இது. அதாவது தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதை விட அவங்க திருந்தி வாழணும்னு தான் கடவுள் விரும்புறாருங்கிறது தான் இதோட மைய கருத்து. இது தண்டனையை பத்தினது இல்ல, இது மீட்பை பத்தினது. அப்படின்னா வாழ்க்கைங்கிறது என்ன? இந்த புத்தகத்தின்படி பார்த்தா அதை நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை, அவ்வளவுதான். ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த பாதையை நம்ம எப்ப வேணாலும் மாத்திக்க முடியும். நம்மளோட கடந்த காலம், நம்மளோட நிகழ்காலத்தை தீர்மானிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப இந்த 2 பாதைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் தன்னோட எல்லா தப்பையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரொம்ப நேர்மையா வாழ்ந்துட்டு திடீர்னு அந்த பாதையிலிருந்து விலகி போறாரு. ரிசல்ட் ரொம்பவே தெளிவா இருக்கு இல்லையா? நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்கன்றதை விட இப்போ எந்த வழியில போயிட்டு இருக்கீங்கன்றதுதான் முக்கியம். யார் திருந்தி வராங்களோ அவங்க வாழ்வாங்க. இதுதான் நாம எடுக்கிற முடிவோட சக்தி. சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற முதல் முக்கியமான பாடம் என்னன்னா, 2வது வாய்ப்புங்கிறது சும்மா ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்ல, அது கடவுளாலே பெரிதும் விரும்பப்படுற ஒரு விஷயம். ஓகே, கடவுளோட விருப்பம் இதுதான், சரி. ஆனா இத நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்ம உறவுகள்ல எப்படி நடைமுறைப்படுத்துறது? இதுக்கு மத்தேயு நற்செய்தி ரொம்ப ஆச்சரியமான, அதே நேரத்துல கொஞ்சம் சவாலான ஒரு பதில நமக்கு கொடுக்குது. இந்த கட்டளை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கொலை செய்யாதே. இது ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கான அடிப்படை விதி. ரொம்ப வெளிப்படையான ஒரு செயல். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த பழைய சட்டத்தை விட ஒரு படி மேல போய் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இங்க கவனம். கொலைங்கிற வெளிப்படையான செயல்ல இருந்து நம்ம மனசுக்குள்ள வர்ற கோபங்கிற உணர்வுக்கே மாறுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மாற்றம். இந்த புது போதனை எவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்டதுன்னு பாருங்க. முன்னாடி எல்லாம் ஒருத்தர் செய்யற செயலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். ஆனா இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோபம், வெறுப்பு மாதிரியான உணர்வுகளுக்கும் அதே அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நம்ம மனசுல ஆரம்பிக்கிற ஒரு சின்ன கோவம் அது எப்படி வார்த்தைகள்ல வெளிப்பட்டு கடைசியில ரொம்ப மோசமான விளைவுகளுக்கு கொண்டு போய் விடுதுன்னு இது அழகா விளக்குது. நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம வார்த்தைகளுக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு பாத்தீங்களா? அப்போ இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? சும்மா சண்டை போடாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த சண்டைக்கு மூல காரணமா இருக்கிற ஆணிவேரையே சரி பண்றதுதான். அந்த ஆணிவேர் என்ன தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கோவமும் மத்தவங்கள மதிக்காத அந்த எண்ணமும் தான். சரி,
இப்ப நாம இந்த முழு பகுதியோட உச்சக்கட்டத்துக்கே வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்ற ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அறிவுரை இது. ஒரு நிமிஷம் இந்த காட்சியை உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு புனிதமான இடத்துல பலிபீடத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு காணிக்கையை செலுத்த தயாரா நிக்கிறீங்க. சரியா அந்த நேரத்துல உங்களுக்கு திடீர்னு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. உங்க மேல யாருக்கும் ஒரு மனக்கசப்பு இருக்கு. இப்போ உங்க முன்னாடி ஒரு கேள்வி. என்ன செய்வீங்க? சடங்க தொடர்ந்து செய்வீங்களா இல்ல வேற ஏதாவது செய்வீங்களா? இதோ இதுக்கு கிடைக்கிற பதில் உண்மையிலே ஒரு புரட்சிகரமான பதில். உன்னோட காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போய் உனக்கும் சகோதரனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணு, சமாதானமாகு, அதுக்கப்புறமா உன்னோட காணிக்கையை செலுத்து. நல்லுறவு, அதாவது முறிஞ்சு போன நட்பை மறுபடியும் இணைக்கிறது, இதுதான் இங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, மனுஷங்க கூட சமாதானம் ஆகாம கடவுள் கூட சமாதானம் ஆக முடியாது. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான் இந்த மெசேஜ். சடங்கு, சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட உங்களுடைய மனித உறவுகளுக்கு தான் முதலிடம். சரி, இந்த முழு விளக்கத்தையும் நாம இந்த ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்க கவனம் தேவைப்படுற, நீங்க முதல்ல போய் சரி செய்ய வேண்டிய ஒரு உறவு எது? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும்
இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். அருள் நிறைந்த மரியே
ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேரு பெற்ற நீயே உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்